Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 386 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு அச்சினை காப்பாத்துறதுக்காக வேகமா கிளம்புனாங்கல்ல, அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு பயங்கரமான இடத்த காட்டுறாங்க. அதுதான் அந்த கொல்ல கூட்டம் ஆளுங்க இருக்க ஏரியா போல. கடலுக்கு மேல வேற லெவல்ல இருக்குது. அங்க பெரிய சைஸ்ல ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனோட பேரு தான் டூவல். அவனோட காலுக்கு கீழே தான் அந்த ஹட்சன் பாயில கட்டி போட்டிருக்காங்க. இந்த அர்கானே ஒரு சப்பவாயன். இவன் தான் அந்த மேக்ரோ கேமிய போன்ல மிரட்டிட்டு இருந்தானே அவன். இவனுக்கு அந்த கேமி புள்ளைய இங்க வர வைக்கிறதா பிளான் போல. சோ அந்த டூவல் என்ன பண்ணுவான், சீக்கிரமா போய் அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவன் ஆளுகளை அனுப்பி விடுவானா. அந்த மேக்ரோ அவளை கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ண சொல்லுவான். ஏன்னா அவ ரொம்ப வேல்யூபிளான மெர்மைடாமா. இவன் சொன்னாலும் அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல, திமிராதான் போவானுங்க. உடனே மேக்ரோ கன்ஃபார்மே பண்ணிட்டான், இந்த டைம் கேமி காலின்னு. இந்த மேட்ரை ஹச்சி கிட்ட சொல்லி விழுந்து சிரிப்பானுங்க. அவன் அப்படியே முடியாம முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். இவன் யாருன்னு தெரியுதா? தெரியலன்னா இனி ஷேடோ போனதுக்கு அப்புறம் தெரியும். நம்ம ஆளுகளோட மெயின் வில்லனோட ஆளா இருந்தவன். ஜோரோ கிட்ட கூட மண்டத்தைய சண்டை போட்டிருப்பான். அதே நேரம் அந்த டூவலோட ஆளுங்கெல்லாம் வேகமா மீனில் அப்படியே பறந்து போவானுங்க. என்னடா நடக்குது இங்க? அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுகளை காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபிஷ் ஏரோ மார்க்ல வழியை காமிச்சு கூட்டு போகுதுல, அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போவாங்க. அப்பதான் ஜோரோ பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து, என்னப்பா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம், நம்ம ஃபிஷ்மேனோட ஐலாண்டுக்கு போறது இல்லையாம்பா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தான் இவளை பாரு, இவ பேரு தான் கேமி, ஒரு கடல் கன்னி, நிஜமான கடல் கன்னி. எவ்வளவு சூப்பர் பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே ஜோரோக்கு மைண்ட்ல வந்தது கொக்கரோ தான். ஏன்னா அவதானே இவங்க பார்த்த முதல் கடல் கன்னி. அது கடல் கன்னி இல்ல, கடல் பண்ணி. அப்புறம் லூஃபி எதுக்கு போறோம் எங்க போறோம்னு எல்லாத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி இவளோட டக்கையக்கி ஃப்ரெண்டுக்கு ஒரு பஞ்சாயத்து, நம்ம அவனை போய் காப்பாத்த போறோம்னு அவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அச்சனை இந்த அளவுக்கு பிடிச்சு அமைக்கி வச்சிருக்காங்கன்னா அவன் ரொம்ப வீக் ஆயிருக்கான். அப்படின்னா கண்டிப்பா அவனை போட்டு பொலன்னு பொலந்து இருப்பானுங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த பப்பக் தான் அவளுக்கு தைரியம் சொல்லும், அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதேன்னு. என்ன அதுக்கு ஒரு சின்ன டவுட். ஏன்னா நம்மளுக்கு இந்த டாஸ்கை ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்க மேல என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும். நம்பிக்கையா? எங்க கிட்ட தும்பிக்கை மட்டும் தாண்டா இல்ல, மத்தபடி நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமான்னு சந்தோஷமா சொல்லுவான். ஆக்சுவலா இந்த ஏரியாவை சுத்தி ஏகப்பட்ட கிட்னா நாய்ங்க சுத்திட்டு இருக்கானுங்க. ஐ மீன் கிட்னாப் பண்ற கேங்குங்க. மனுஷங்களை வச்சு ட்ரேட் பண்றதான் இங்க இருக்க ஒரு பயங்கரமான பிசினஸ். அதான் சப்போடி ஆர்கிபெலகோல செஞ்சுட்டு இருக்காங்களாமா. செஞ்சு எல்லாம் ஏது மனுஷங்களை வாங்கி விக்கிறானுங்களா? என்னடா கேவலமான பிசினஸ். அதுலயே நார்மல் மனுஷங்களை விட மெர்மைட்ஸ் எல்லாம் புடிச்சு வித்தாங்கன்னா செம துட்டு. அதனால அந்த 3 மேக்ரோ பைரட்ஸுங்க அடிக்கடி கேமியா கிட்னாப் பண்றதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த ஹச்சிங்கிற டக்கோயாக்கி ஷாப் ஓனர் இவங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாத்துவாரு. அவருக்கு அந்த சீ மான்ஸ்டர் இவங்களை சாப்பிட்டுச்சுன்னு தெரியாம போச்சு. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே கன்ஃபார்மா அந்த மேக்ரோ பைரட்ஸ் தான் கடத்தி இருப்பானுங்க. அவனுங்களை பொலக்காம விடக்கூடாதுன்னு அவனுங்களை ஃபாலோ பண்ணி போய் தொக்கா அங்கேயே மாட்டிட்டான். இவன் மேல எப்பவுமே ரொம்ப அக்கறையா இருப்பானாமா. அதனாலதான் இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து. இதெல்லாம் ஜோரோக்கு கேட்கும் போது அந்த ஹச்சி ரொம்ப மொக்கையான ஆளுங்கிற மாதிரி தெரியும். அவன் எல்லாம் ஒரு மூளை இருக்கிற ஃபிஷ்மேனான்னு கேட்பான். சஞ்சய் அவன் ஒரு சைடு வண்டியா திட்டுவானா. உடனே அந்த ஸ்டார் பிஷ் ஹச்சிய பெருமையா சொல்லுவோம். என்னன்னா அவன் நினைச்சானா ஈஸியா அந்த 3 பைரட்ஸையுமே பொலன்னு பொலந்து கட்டிடுவானாமா. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பொலந்து கட்டியிருக்கான். ஆனா இப்போ அவனுக்கு கூட பிளையிங் பிஷ் ரைடர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனாலதான் இப்ப பெரிய பஞ்சாயத்து. இப்ப ரீசெண்டா இந்த ஏரியால சுத்திட்டு இருக்க ஒரு கிட்னாப்பிங் பண்ற கேங் அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. இன்கேஸ் தப்பி தவறி அவனுக்கு கண்ணுல யாராச்சும் மாட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாபம் தான். ஏன்னா எப்படியும் புடிச்சு வித்துருவானுங்க. அவங்களோட பாஸ் பேரு டுவல். அயன் மாஸ்க் போட்டிருப்பான். யாருக்குமே அவன் மாஸ்க்கு பின்னாடி எப்படி இருப்பான் என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இங்க வந்தவன் யாரையோ தேடிட்டு இருக்கான்னு மட்டும் தெரிய வந்துச்சு. ஏன்னா இங்க வர எல்லா ஷிப்பையுமே அவன் பயங்கரமா செக் பண்ணுவானாமா. இதெல்லாம் கேட்ட பிராங்கிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பஞ்சாயத்து வந்துடுத்தோன்னு. உடனே லூஃபி அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத கேமி, அந்த டக்கோயாக்கியை எப்படியாச்சும் நாங்க காப்பாத்திடுறோமா. ஐயோ அது டக்கோயாக்கி இல்லடா, அதை செய்யறவன். ஏன்டா இப்படி உசுர வாங்குறேன்னு அந்த ஸ்டார் பிஷ் புலம்பி தள்ளும். கேமிக்கு செம ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே இவளுக்காண்டி வலியக்க வந்து ஹெல்ப் பண்றாங்கல்ல. சரி இனி இப்படியே பேசிட்டு போனா கண்டிப்பா இன்னும் சோகமா தான் போவோம்னு நம்ம ப்ரூக்கு கிட்ட சொல்லி கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிப்பான். அவ்வளவுதான பாஸ், தட்டி திருப்பிடுறேன்னு வழக்கம் போல வாருன்னு வாருவான். எல்லாம் ஜாலியா ஆடிட்டும் பாடிட்டும் கை தட்டிட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஃபிஷ்ஷை ஃபாலோ பண்ணிட்டு நேரா போவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஃபிஷ் எல்லாம் கலைஞ்சு கண்ணா பின்னா அங்கன்னு ஓடிடும். உசோப்பெல்லாம் பார்த்துட்டு பிரச்சனைன்னு கத்துவான். அப்பதான் அந்த மீனு கிட்ட இருந்து ரிப்ளை வரும். அதாவது இவ்வளவு தூரம் தான் அதுகளால கொண்டு வந்து விட முடியுமாமா, இதுக்கு மேல போனா அதுங்களுக்கு தான் பஞ்சாயத்துன்னு சொல்லி அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடிடுங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு மேல வந்துட்டு இருக்கிறது தெரியுமா? என்னடா அதுன்னு கேட்டா அவனுங்க வேற யாரோ இல்ல, அந்த ஃப்ளை ஃபிஷ் ரைடர்ஸ் கேமிய தூக்குறதுக்காண்டி வந்திருக்கானுங்க. உடனே லூஃபி எவன்டா அவன்னு சொல்லி பாக்கறதுக்கு பக்கத்துல போவானா. பார்த்தா கடல்ல யாருமே இல்ல. எங்க போனாங்கன்னு கேட்டவன அட லூசு பையில கடலை பார்க்காத கொஞ்சம் மேல பாரும்பா. பார்த்தா மேல இருந்து சும்மா ஸ்வைன்னு வருவானுங்க. அப்படி ஃபிஷ் மேல வந்தவனுங்க அப்படியே கப்பலை சுத்தி வேடிக்கை காமிச்சிட்டு இருப்பானுங்க. லூஃபி அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா இது வரைக்கும் தலைவர்
தலைவர் இந்த மாதிரி பறந்ததெல்லாம் பார்த்ததே இல்ல. அட்டாக் பண்றதை விட்டுட்டு அதை வர்ணிக்க ஆரம்பிச்சிருவான். கூட இருக்க எல்லாத்துக்குமே பீதியாகும். ஏன்னா புதுசு புதுசா அட்டாக் பண்ண கிளம்பிட்டு இருக்கானுங்கல்ல. ஆனா ஃபிஷ்ஷ வச்சு பறப்பாங்கிறது இதுதான் முதல் டைம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அவனுங்க வண்டி ஃபிஷ் மாதிரி இருக்குது. ஆனா அது ஃபிஷ்ஷா என்னன்னு தெரியல. ஏன்னா மேல உட்கார்றதுக்கு நல்ல சீட்டு, ஹேண்டில் பாரு, அது இதுன்னு பயங்கரமா பிக்ஸ் பண்ணிருப்பானுங்க. அவனுங்க நம்மளால கப்பலை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டானுங்க இவனுங்க ஸ்டார் ஹேட் மெம்பர்ஸ். இவங்க தேடி வந்தது மெர்மைட மட்டும்தான். ஆனா ஸ்டார் ஹேட் பைரட்ஸும் சேர்த்து கிடைச்சிருக்காங்கன்னா பெரிய ஜாக்பாட் தானே. இவங்கள மட்டும் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா நம்ம பாஸ் டூவலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாரு. சோ வாங்க ஒரு வழி பண்ணிடலான்ட்டு வேகமா வருவானுங்க. சோப்ப பார்த்து பயந்து கப்பலை கண்ணா பின்னான்னு அங்கிட்டு எங்கிட்டும் திருப்பிட்டு கிடப்பான். ஆனா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நீட்டா ஒரு 3 குண்டை தூக்கி கப்பல் மேல வீசுவானுங்க. ஜோரோவும் லூஃபியும் சேர்ந்து அவனுங்க பவரை யூஸ் பண்ணி பாம் எல்லாத்தையும் ஏர்லயே பிளாஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவானுங்க. நல்ல வேலை கப்பலுக்கு எந்த டேமேஜும் இல்ல. அப்பதான் கேமி ஒரு மேட்டர் சொல்லுவான், ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் பார்த்து பத்திரமா இருங்கன்னு. என்னன்னா அந்த பிளையிங் ஃபிஷால வாட்டரை விட்டு 5 நிமிஷம் மட்டும் தான் பறக்க முடியுமாமா. அதே நேரம் அவனுங்கள்ல ஒருத்தன் டவுட்டே இல்ல அவனுக்கு அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான், நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, வா போலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இன்னொருத்தன் லூசாடா நீ, நம்ம பாஸ் டூவலோட ஆர்டர் என்ன, மெர்மைட புடிச்சிட்டு வர்றது மட்டும் தான், நம்ம இப்படியே விட்டுட்டு போனா சரிப்பட்டு வருமானு கேட்டா வேற வழி இல்ல, எல்லாம் நல்லதுக்கு தான், வா போலான்னு சொல்லி 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. லூஃபி பெருசா சண்டை போடலான்ட்டு ரெடியா நின்னுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய சின்ன ஏமாற்றம். என்னாச்சு அவனுக்குன்னு பேந்த முழிப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த கேமி கடல் கண்ணி ஒரு பைரட் கும்பலை கூட்டு வரான்னு சொல்லி பார்த்துட்டு போன அந்த 3 பேரும் டூவல்ட்ட போய் கொளுத்தி போட்டானுங்க. அவன் பயங்கரமா காண்டாயி எது கேமி பைரட் ஷிப்ல இருக்காளா அப்படின்னு காண்டுல கையில இருந்த கிளாஸ் எல்லாத்தையும் உடைச்சிருவான். அதுவும் சும்மா இல்ல, அந்த பைரட்ஸோட பேரை கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான், இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இவனுக்காக தான், என் வாழ்க்கையவே அவனுங்க தான் நாசம் பண்ணானுங்க, அவனுங்க மட்டும் வரட்டும், கண்டிப்பா அவனுங்களை கொல்லாம விட்ட மாட்டேன்னு கன் எடுத்து கொலவெறியோட கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.